நான் ஸ்கூல் போகும்போது வரும்பொழுதெல்லாம் என்னோட நெய்பர்ஸ் என்னை சுற்றி இருக்கிறவங்கலாம் என்னை வந்து ஏளனமா என்னுடைய பிறப்பை வச்சு என்னை கேவலமாக பேசின நாட்கள் அதிகம். ஆனால் அதே வாயால் என்னை ஒரு இடத்துல ப்ரைட் பண்ணுறாங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன் தான். அன்று எந்த ஆதரவும் இல்லாமல் தனித்து நின்ற திருநங்கை இன்று 1000 மாணவர்களுக்கு ஒளி விளக்கு. ஒரு திருநங்கையா ஒரு பேராசிரியரா என்னுடைய கல்வியில் அனுபவம் ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படி பார்த்தா நான் பார்க்குறேன். நிறைய பேர் என்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, என்னை அப்படியாவே ஏற்றுக்கிட்டாங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். குறிப்பாக என்னுடைய மாணவர்களும் சரி, எங்கள் கல்லூரியின் பேராசிரியர்களும் சரி, எல்லாருமே என்னை ரொம்ப அன்பாகவும் அழகாகவும் பேசுகிறாங்க, அரவணைக்கிறாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மற்றவங்களுக்கு எடுத்துக்காட்டா சாதித்து காட்டிய சிங்கப்பெண். ஒரே வாயால என்னை வந்து ஒரு இடத்துல என்னுடைய பிறப்பை வச்சு குறைவா பேசுற மக்களும் அவங்க தான். அதே வாயால என்னை வந்து பெருமையா பேசுற ஒரு இடமும் என்னுடைய எஜுகேஷன் தான். ஸோ அதனால என்னோட எஜுகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இறுக்கி பிடிச்சுக்கிட்டதுனால மட்டும்தான் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன். மனசார அப்பா என்று அழைத்து முதல்வருக்கு கோரிக்கை வைத்த சாதனை திருநங்கை. நம்மளது மாண்புமிகு தமிழக முதல்வர் எனக்கு அப்பா அம்மா கிடையாது, அப்பா என்று அவரை நான் அழைத்து என்னுடைய கோரிக்கை வச்சிருக்கிறேன். திருத்தணி நகர்ல ஆர்கே பேட்டை புதூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்திருக்காங்க. இந்திய அளவுல ஆங்கிலத்துல முனைவர் பட்டம் பெற்ற முதல் திருநங்கையும் இவங்க தான். லயோலா காலேஜ்ல ஆங்கில துறையில உதவி பேராசிரியரா இருக்காங்க. கஷ்டப்பட்டு படிச்சா அரசாங்கம் கண்டிப்பா எங்களை அங்கீகரிச்சு நிரந்தர அரசு பணி வழங்குவாங்க அப்படின்ற நிலை சமூகத்துல வரும். என்ன மாதிரி இருக்கிற நிறைய திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் அரசு வேலை கிடைச்சா கண்டிப்பா சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். என்னுடைய எய்ம் எல்லாம் ஒரு அரசினர் கலை கல்லூரியில ஆங்கில துறையில ஒரு நிரந்தர பேராசிரியரா இருக்கணும். சோ மு.க. ஸ்டாலின் அவர்கள் கிட்ட அப்பா அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணி இந்த கோரிக்கையும் வச்சிருக்காங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ரூட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.